கைகளை உயர்த்தி. கர்த்தருடைய செய்கைகள் பெரியது, அவருடைய திட்டங்கள் மகத்துவமானது, அவருடைய நியாயங்கள் என்றும் நிலை நிற்கும். நம்மை தேற்றுகிறவர் மாத்திரமல்ல, கரம் பற்றி நடக்கிறவர் மாத்திரமல்ல, நம்மை குணமாக்குறவரும் கர்த்தர் தான். குழியில் விழாதபடி காக்கிறவரும் கர்த்தர், குழியில் இறங்காதபடி தூக்கி விடுகிறவரும் கர்த்தர், தேவைகளை சந்திக்கிறவரும் கர்த்தர், எல்லா வியாதிகளையும் நீக்கிறவர் கர்த்தர். அது நம்மாலே உண்டான வியாதியாக இருக்கலாம், அல்லது பிசாசானவனாலே உண்டான வியாதியாக இருக்கலாம். எல்லா வியாதிக்கும் ஒரே மருந்து இயேசு. சொல்லுங்க, எல்லா வியாதிக்கும் ஒரே மருந்து யெகோவா ரஃபா. சொல்லுங்க, எல்லா வியாதிக்கும் ஒரே மருந்து எங்கள் பரிசுத்த ஆவியானவர். எங்களுக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சோடு கூட வேண்டுதல் செய்கிற எங்கள் ஆவியானவர், எங்களை பலப்படுத்துகிற ஆவியானவர். ஆவியானவர் நமக்குள்ளே வருகிற பொழுது ஒரு புதிய பலன் அடைவோம். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆவியானவர் எனக்குள் வாங்க, அந்த புதிய பலன். ஏன்னா நாங்கள் ரொம்ப பலவீனப்பட்டிருக்கிறோம். ஆவியில், ஆத்துமத்தில், சரீரத்தில் பலவீனம். பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் பூர்ணமாக விளங்கணும்னா ஆவியானவர் இறங்கி வரணும். வாங்க ஆண்டவரே, ப்ளீஸ் கம், அபிஷேகிங்கப்பா. வறுமையில் வாடுகிறோம், வறுமையில் வாடுகிறோம். என் கைகளில் கொஞ்சம் தான் இருக்கு, குறைவுகள் ஜாஸ்தியாக இருக்கு, மழை போல பிரச்சனைகள் இருக்கு, தேவைகள் இருக்கு. விசுவாசமோ கொஞ்சம் இருக்கு. இந்த கொஞ்சம் விசுவாசத்தோட மழை அளவு தனையான எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை கர்த்தர் உண்டு பண்ணி தருவீரா. இன்றைக்கு கூட தேர்வு, ரிசல்ட் இவற்றுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஜெயம் கர்த்தரால் வரட்டும். வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வாசல்கள் திறக்கப்படட்டும். அவர்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை வாழட்டும். திருமணம் நடக்கட்டும். கவலைப்படாதீங்க. ஈசாக்குக்கு திருமணத்தை நடத்தி வைத்த கர்த்தர், ஆபிரகாமின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ரெபேக்காளை கொடுத்தவர் இருக்கிறார். ரெபேக்காளைக்கு ஈசாக்கை கொடுத்த கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எலியேசரின் தேவன் அவர். நேர்வழியாய் நடத்துவார். மரண இருள் கவலைப்படாதீங்க. நம்ம தீபத்தை ஒருபோதும் அணைய விட மாட்டார். எத்தனையோ வரட்டும், அவர் நினைத்திருக்கிற வரைக்கும், நம்மிலே அவருடைய திட்டம் நிறைவேறும் வரைக்கும் இந்த தீபம் அணைந்து போகாதபடி காத்து நடத்துவார். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குழந்தைகள் அனைவரையும் பாதுகாத்துக்கொள்ளும். பொருளாதார தேவைகளை சந்தித்து ஆசீர்வதியும். உடைந்த எறும்புகள் எல்லாம் ஒன்றிடையட்டும். மூளை மண்டலங்களிலே கர்த்தருடைய வல்லமை இறங்கி அந்த ஸ்ட்ரோக் எல்லாம் சரியாகட்டும். பேச முடியாதும் நடக்க முடியாதும் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் சிறுநீரம் குணமடையட்டும். கட்டிகள் மறையட்டும். கேன்சராக இருக்குமோ, இந்த ரிசல்ட் எப்படி வருமோ, கவலையப்படாதீங்க. அது ஒன்றுமில்லை என்று வரும். இப்போது சாட்சியாக இருப்பீங்க. கொஞ்சம் நம்பிக்கை இருந்தால் போதும், கொஞ்சம் விசுவாசம் இருந்தால் போதும். மழையை பார்த்து அதோடு கூட பேசி ஆண்டவர் கொடுக்கிற விடுதலை பெற்றுக்கொள்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது இன்றே நடக்கும். பிசாசு இயேசுவின் ரத்தத்தினால ஓடிப்போ. பிசாசு சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தினால ஓடிப்போ. பிசாசு இயேசுவின் ரத்தத்தினால ஓடிப்போ. எல்லா துதி கனமையும் சொல்லுவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.